வணக்கம் உறவுகளே. அதாவது கடந்த சில தினங்களுக்கு முன்பு நம்மளுடைய பட்டிமன்ற பேச்சாளர் ராஜா அப்படிங்கிற ஒரு நபர் ஏதோ வெளிநாட்டில தமிழ் சங்கம் அழைத்தப்போ அங்கே பேசிட்டு, அங்கே உணவு அருந்தும்போது உங்களுடைய அடையாளம் என்ன என்று கேட்டதாகவும், அதன் மூலமாக இது வலைதளங்கள்ல பரப்பப்பட்டு பெரிய அளவுல அவருக்கு மன உளைச்சலை கொடுத்து, அவர் தற்கொலை செய்து கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொளி நேத்திக்கு நான் பார்த்தேன். அது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு இன்னும் சரியா தெரியல. இருந்தாலும் அது உண்மையா இருந்தாலும் வருத்தப்பட வேண்டியது தான். ஆனா அது பொய்யா இருந்தா சந்தோஷப்பட வேண்டியது தான். இதில சாலமன் பாப்பையா அவர் எல்லாருக்குமே தெரிந்த ஒரு நபர் தான். அ அவர் ராஜா என்னுடைய பிள்ளை மாதிரி அப்படியெல்லாம் அவர் சொல்லியிருக்க மாட்டாரு அப்படிங்கிற மாரியெல்லாம் ஒரு முட்டு குடுக்குற வேலைய அவரு பார்த்தாரு. ஒரு சில பேர் அவருக்கு முட்டு குடுத்துருந்தாங்க. இந்த முட்டு குடுப்பது அப்படிங்கிறது தவறில்ல. ஆனா அதே சமயத்தில அ இன்றைய இருக்கக்கூடிய உயர் ஜாதி என்று சொல்லிக்கொண்டு அலையக்கூடிய உலக கலப்பினங்கள் இவர்கள் எல்லாமே உலகத்தினுடைய ஒரு இனத்தினுடைய கலப்பு விதையில் பிறந்த வர்கள் தான் இந்த இன்றைக்கு இருக்க ஆதிக்க ஜாதி என்று சொல்லக்கூடியவர்கள் இது ஒரு கலப்பிட பிறவிகள் அப்படிங்கிறது இங்க 99.3% பேருக்கு கூட இது தெரியாது. அப்படியே ஒரு சில பேருக்கு தெரிந்திருந்தாலும் அதை வெளியில சொல்லிக்கொள்ள முடியாது இல்லையா? நாங்கள் ஒரு கலப்பிட பிறவி அப்படின்னு சொல்லிக்கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட கலப்பின பிறவிகள் தான் இந்த உயர் ஜாதி என்று சொல்லிக்கொண்டு இந்த உலகம் முழுக்கும் வலம் வந்து கொண்டிருக்கக்கூடிய உலக கலப்பின பிறவிகள். இவர்களுடைய அதாவது இவர்களை வழிநடத்தக்கூடியவர்கள், அதில் உலகத்தினுடைய ஒரு மூத்த இனம். அவர்கள் மூத்த இனம் இல்ல, ஒரு இனம், ஒரு ஒரு உலக திருடர் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். அந்த உலக திருடர்கள் தான் இந்த கலப்பின பிறவிகளுக்கு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். அவர்களுடைய விதைகள் தான் இந்த கலப்பிட பிறவிகள் எல்லாருமே. இது பலருக்கும் ஒரு ஆச்சரியமாகவும், அதிசயமாகவும், "என்னடா இப்படி முட்டாள்தனமா பேசுறானே!" அப்படிங்கிற மாரியெல்லாம் தோணும். ஆனா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுதான் உண்மை. இந்த உண்மையும் கூட இன்னும் சில காலங்கள் கழித்து வரலாறுகள் அவர்களை பற்றி சொல்ல வரும், பேச வரும் அப்படிங்கிறது மறுக்க முடியாது. ஏன்னா உண்மை என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெளியில வந்து தான் ஆகும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்ததும், சொல்லிக் கொடுத்ததும், அது இப்போ நடந்து கொண்டிருக்கிற விஷயமும் அதுதான். அப்ப இந்த உலக திருடர்கள் அவர்கள் ஒரு ஒரு வரையறை வைத்திருக்கிறார்கள். யார் யார எந்தெந்த இடத்துல வைக்கணும், அவர்களுக்கு எந்தெந்த மாரி மதிப்புகள் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த உலக திருடர்கள்லாம் சேர்ந்து ஒரு வரையறை வச்சிருக்காங்க. அந்த வரையறைக்குள்ள தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு படிநிலையை வைத்து, அந்த படிநிலைக்குள் இவர்கள் இந்த மாரி அப்படின்னு சொல்லி, அவர்கள் அதை காலங்காலமாக இந்த 2000 ஆண்டுகளாக இதை பயன்படுத்தி வருகிறார்கள். அந்த கூமுட்டை உலக திருடர்கள் தான் இந்த நாதாரிகளோடு வா அட்வைசர்களாக இருக்கக்கூடியவர்கள். இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உலக நிறுவனங்கள் எல்லாமே இந்த கூமுட்டைகள் கைவசம் தான் இருக்குது. ஆனால் இந்த கூமுட்டைகள்கிட்ட இவ்வளவு அதாவது உலக நிறுவனங்களே இப்படி இருக்கும்போது எப்படிடா அவங்க கூமுட்டை ஆக முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம். உழைக்க திறனற்றவன் தான் எல்லாரையும் அடிமையாக்கணும்னு நினைப்பான். உழைக்கிறதுக்கு, அதாவது உழைச்சி சாப்பிட முடியாதுன்னு நினைக்கிறவன் தான் முதல்ல திருடுவான். அவன் தான் உலகத்தை ஆட்சி பண்ணணும், உலகத்தை எல்லாரையும் தன்னை போலவே முட்டாளா ஆக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணுவான். அப்படி தான் இந்த உலக கூமுட்டைகள் தாங்கள் நாம அதாவது தான் அறிவாளின்னு சொல்லிக்குவான். ஆனால் அவன் முட்டாள் அப்படிங்கிறது அவனுக்கே தெரியும். தெரிந்திருந்தாலும் அதை வெளியில சொல்ல முடியாது இல்லையா? அதனால எல்லாரையும் முட்டாள் ஆக்கிட்டா நாமளும் முட்டாள் மாதிரி எல்லாருக்கும் போல ஒரே மாதிரி ஆயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அவனுடைய வேலைகள் இருக்கும். இது சற்று குழப்பமான ஒரு பதிவு தான். கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திச்சா உங்களுக்கு புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு உலக கூமுட்டைகள் தான் இந்த கட்டமைப்புகளை செய்துகிட்டு வருது. இப்ப நம்ம ராஜா கதைக்கு வரலாம். இப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த ஆதிக்க ஜாதிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நபர்களுக்கு
எல்லாதும் எப்பாவது ஒரு நேரம் வந்து இந்த சொல்லுவாங்க இல்லையா, சில நேரங்களில் வந்து தங்களுடைய இந்த அந்த கூமுட்டைத்தனமான எண்ணங்கள் வந்து வெளியில் வந்துடும். அதை வந்து அதாவது மூடி மறைச்சி வச்சுருப்பாங்க, வெளியில் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பெரிய பாவலாலாம் பண்ணி ரொம்ப நல்லவரை போல உலகத்தினுடைய பெரிய சித்தாந்தத்துக்கு ஒரு வித்திட்டவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர்களுடைய ஒரு கட்டமைப்பு இருக்கு இல்லையா, இந்த கட்டமைப்பை வெளியில் உடைச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல கட்டுப்பாடுகளோடு தான் செயல்பட்டு வருவாங்க. ஆனால் எப்போவாவது ஒரு நேரம் அது வெளியில் வரும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இவர் அந்த வார்த்தையை அவர் கேட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இவர் வந்து யோக்கியன் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் பேசப்பட்டது, இப்போது வந்து அது வந்து இவரும் அதே மாதிரி அயோக்கியர்கள் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல் வரும்போது வந்து அது அவரால் ஜீரணிக்க முடியல. இப்போ இவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாது அப்படிங்கிறதுக்குமே இந்த உலக கூமுட்டைகள் தான் காரணமாக இருக்கும். ஏன்னா நீ இந்த மாதிரி தவறு பண்ணிட்ட, அதனால வந்து நீ வந்து நல்லவனாக ஆகணும் அப்படின்னா நீ தற்கொலை பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தூண்டுதல் வேலை இருக்கும், நடந்திருக்கும். அப்படி நடந்ததுனால தான் அவர் தற்கொலை பண்ணிக்க முடியுமா. அவர் மற்றபடி இதை வருத்தப்பட்டு இவ்வளவு பேர் நம்மளை வந்து அசிங்கமாக பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாள் அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அபத்தமான ஒரு விஷயமாக தான் இருக்கும். இது இந்த உலக திருடர்களுக்கு இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சுட்டா, நீ இந்த தவறு செஞ்சது இந்த தவறை மறைப்பதற்காக நீ தற்கொலை பண்ணிக்க அப்படிங்கிற ஒரு தூண்டுதல் இருக்கும். அப்படி அந்த மாதிரி ஒரு தூண்டுதல் வரும்போது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்படிங்கிறது தான் நடந்திருக்குமே தவிர, மற்றபடி இவர் தன்னை வந்து வருத்தி கொண்டு தான் வந்து ஒரு பெரிய உத்தமராக இருந்து இதுவரைக்கும் நாங்கள் எல்லாத்தையும் செஞ்சுட்டோம், அதனால் வந்து நம்ம வந்து தற்கொலை பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கெல்லாம் அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு தான். இது இவர்களுக்கு யாருக்குமே இருக்காது. இந்த ஆதிக்க வர்க்கம் என்று சொல்லக்கூடிய அனைவருக்கும் இப்படி தான் இருக்கும் மனநிலை. அதனால் அந்த மாதிரியெல்லாம் செய்ய முடியாது, செய்ய மாட்டார்கள். ஆனால் இவர்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுடைய அழுத்தத்தின் காரணமாக இவர்கள் அதாவது அந்த நல்ல பேரை இவர் காப்பாற்றிக்கணுமா, நாங்கள்லாம் உத்தமர்கள் அப்படின்னு காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவரை பலிகடாக்குவாங்க. அதுதான் நடந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இது எல்லாருக்கும் புரியுமா அப்படின்னு சொன்னால் புரியாது. ஆனால் இவரை போன்ற இனிமே பேசக்கூடியவர்களுக்கு இது ஒரு பாடமாக இருக்கும். இருந்தாலும் அவர்கள் அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டார்கள். எங்கேயாவது இது மாதிரி உளறி கொட்டுவதற்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. அது தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்தவன் ஒருத்தன் வந்து இந்த மாதிரி பேசினான்னா சும்மா விட்டுட்டு இருப்பாங்களா? வேறு நாட்டுகளில் நடந்திருந்தா அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அதை பற்றி கவலைப்பட மாட்டான். அவன் நீ என்ன வேணாலும் பேசிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டில் அவன் வேலையை பார்த்துட்டு இருப்பான். ஆனால் தமிழ்நாட்டில் ஒருத்தன் பிறந்து வளர்ந்துருக்கான் அப்படின்னு சொன்னாவே அவன் எந்த விதை மூலமாக பிறந்திருந்தாலும் அவன் இந்த மண் வாசனைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, தமிழ் மண்ணுடைய வாசனைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மண்ணில் அவன் வளர்றான் இல்லையா, அந்த மண்ணில் விளைந்த உணவுகளை அவன் உட்கொள்கிறான் இல்லையா, அதனுடைய அடிப்படையில் அவனுக்கு வந்து சில மனக்குளறுபடிகளும் மன வேதனைகளும் இயல்பாகவே உருவாகும். அப்படிங்கிறது தான் தமிழ் மண்ணுடைய ஒரு சிறந்த ஒரு இயற்கையினுடைய அரண். அதனால் அவர் தற்கொலை பண்ணிக்கிட்டதில் வந்து வருத்தம் இருந்தாலும் அது வருத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை அப்படிங்கிறத நான் இங்கே பேசும்போது எல்லாருக்கும் கோபம் வரதான் செய்யும். அதுக்காக ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா அவர் தவறு செய்திருக்கிறார். அந்த தவறை தண்டனை கொடுப்பது, அவரே தண்டனையாக ஏற்றுக்கொண்டதும் நல்ல ஒரு விஷயந்தான். அதில் எந்த தவறும் கிடையாது. ஆகவே இது வந்து மற்ற அந்த உயர் ஜாதி என்று சொல்லக்கூடிய மற்ற வர்க்கங்களுக்கு வந்து இது ஒரு பாடமாக இருக்கும். அப்படித்தான் இதை நம்ம எடுத்துக்கணும். அதற்காக இவருக்காக நம்ம பரிதாபப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா அவர் செய்தது தவறு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அந்த தவறை வந்து அவர் மனம் உவந்து ஏற்றுக்கொண்டாலும் சரி, அல்லது யாருடைய தூண்டுதலின் பேரில் அவர் ஏற்றுக்கொண்டாலும் சரி, அது தவறு தான், தண்டனை சரிதான் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆகவே இதற்காக நம்ம வருத்தப்படுவதை விட்டுட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத தான் இதன் மூலமாக உங்களுக்கு நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். இது நேற்று நான் பஸ்ஸில் வரும்போது இந்த காணொலியை பார்த்துட்டு அந்த நேரத்தில் இதுக்கான பதிவுகள் போட முடியாது அப்படிங்கிறதுனால இன்றைக்கி இது பதிவேற்றம் செய்கிறேன். இன்னும் ஒரு சில மணி நேரம் கழித்து மறுபடியும் இதை உங்களுக்கு பார்வைக்கு கொண்டு வர்றேன். ஓகேங்களா? நன்றி உறவுகளே, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம்.